மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைவண்ணம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. Trichy Academy for Competitive Examination UPSC Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ் கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழில் பயிற்சிகள், மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், DTP உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். 62வது குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் பிரதிபா பட்டேல் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். 62வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்தோனி ஆகியோர் தலைமையில் ராணுவ உயர் அதிகாரிகள் அமர் ஜவான் ஜோதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் பிரதிபா பட்டேல் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்த பிறகு வீர தீர செயல் புரிந்த வீரர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். வண்ணமயமாக நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்ட பிறகு வாகனங்களின் அணிவகுப்பும் அனைத்து மாநில கலைஞர்களும் பாரம்பரிய உடை அணிந்து நடத்திய அணிவகுப்பு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சேவை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. திருச்சியில் குடியரசு தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேசன் காசிராஜன் தலைமையில் நடைபெற்றது. மகேசன் காசிராஜன் திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் திருச்சி மாவட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போற்றி திருச்சி மாவட்ட ஆட்சியர் மகேசன் காசிராஜன் மரியாதை செய்தார். 90 வயதை தாண்டி சமுதாய பணியை இன்னும் தொடரும் சுதந்திர போராட்ட வீரர் ராஜதுரையை மாவட்ட ஆட்சித்தலைவர் காசிராஜனுக்கு மாவட்ட நலப்பணிக்குழு பொருளாளர் சேவை கோவிந்தராஜன் அறிமுகம் செய்து வைத்தார். அன்னாருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னாடை போற்றி கௌரவித்தார்.
மகளிர் சுய உதவி குழுக்கு வாழ்க்கை திறனில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு ஒன்றியங்கள் வாரியாக போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேவை மகளிர் குழு பொறுப்பாளர்கள் அந்தநல்லூர் சித்ரா, திருவரம்பூர் நித்யா, பெட்டவாய்த்தலை மலர்விழி ஆகிய 10 பேருக்கு பரிசு சான்றிதழ்களும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. பரிசு பெற்ற சுய உதவிக்குழு பொறுப்பாளர்களை விழுதுகள் மாவட்ட தலைவர் வனிதா, சேவை திட்ட அலுவலர் சித்ரா, இயக்குனர் கே. கோவிந்தராஜன், மாவட்ட அலுவலர்கள் பாராட்டினர். பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் குடியரசு தின விழா நிகழ்ச்சிகள் நிறைவேறின. திருச்சி மாவட்ட நலப்பணிக்குழு முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் கலையரங்க வளாகம் திறந்தவெளி அரங்கத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட நலப்பணிக்குழு காப்பாளர் சேவை கோவிந்தராஜன் தேசிய கொடியேற்றி வைத்தார். திருச்சி மாவட்ட நலப்பணிக்குழுவின் அங்கமான திருச்சி முத்தமிழ் கலை பண்பாட்டு மையத்தின் சார்பாக கலையரங்க திறந்தவெளி அரங்கத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. தேசிய கொடியை ஏற்றி வைத்து நலப்பணிக்குழு காப்பாளர் சேவை கோவிந்தராஜன் பாட்டு போட்டியில் மாவட்ட அளவில் முதல் பரிசு 5000 ரூபாய் பெற்ற மாற்றுத்திறனாளி முத்தமிழ் கலை பண்பாட்டு மையத்தில் பயிற்சி பெற்ற ரேவதிக்கு பாராட்டு தெரிவித்து பரிசு வழங்கினார். சேவை சமுதாய கல்லூரி மாணவிகள் தேசப்பற்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். அனைவருக்கும் முன்னதாக இனிப்புகள் வழங்கப்பட்டன. பயிற்றுனர் நிர்மலா வரவேற்றார். மாணவி ஆதித்யா நன்றி கூறினர். தமிழகத்தில் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் 62வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்று நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தனர். ஈரோட்டில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கவுண்டையா தேசிய கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினர். குடியரசு தின விழாவையொட்டி நடைபெற்ற பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானவர்கள் கண்டு ரசித்தனர். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் மகேசன் காசிராஜன் கலந்து கொண்டு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முத்துவீரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுதந்திரம் பெற பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய பிறகு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். குடியரசு தின விழாவை ஒட்டி நடைபெற்ற பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானவர்கள் கண்டு ரசித்தனர். காரைக்காலில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லால் டிங்குமா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். திருச்சி கள்ளுக்குழி ரயில்வே மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின கொடியேற்று விழாவில் மண்டல ரயில்வே மேலாளர் வைத்தியலிங்கம் கொடியேற்றி வைத்து ரயில்வே பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்ற வைர விழாவில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தங்களது மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் வைர விழாவை ஒட்டி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வேலூர் மக்களவை தொகுதி உறுப்பினரும் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான அப்துல் ரகுமான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சிறந்த முன்னாள் மாணவர்கள் விருது ஜமால் முகமது கல்லூரியில் படித்து பிறகு பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக திகழும் 50 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. கல்லூரி முதல்வர் முனைவர் ஷேக் முகமது தலைமை உரையாற்ற முன்னாள் மாணவர் சங்க செயலர் காதர் முகைதீன் ஆண்டு அறிக்கை வாசித்தார். இந்நிகழ்ச்சியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்த கல்லூரியுடைய பெரிய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா 1950களில் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, என்ன ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஆரம்பிச்சாங்களோ அதே அடிப்படையில இன்னைக்கும் இந்த நிர்வாகம் நல்ல முறையில இந்த விடுதி இந்த கல்லூரியில சிறப்பாக போயிட்டு இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல உலகம் பூராவும் இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் பரவி இருக்கிறாங்க. இந்த கல்லூரி இன்னும் பல ஆண்டுகள் இந்த சேவையை செய்யணும். எங்க பிள்ளைகளும் இங்கதான் படிச்சாங்க.
எல்லாரும் இங்க தான் படிச்சுட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாமே பழைய மாணவர்கள்ல ரொம்ப பெருமிதம் அடைகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் தேசிய வாக்காளர் தினம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் கொண்டாடப்பட்ட தேசிய வாக்காளர் தின நிகழ்ச்சியை முன்னிட்டு தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயராமன் தலைமையில் அரசு பேரணியில் வாக்காளர் என்பதில் பெருமை கொள்வோம், புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை அவசியம் போன்ற பதாகைகளை ஏந்தியபடி கல்லூரி, பள்ளி மாணவ மாணவிகள், மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சமீபத்தில் இலங்கை கடற்படையினரால் நடுக்கடலில் படுகொலை செய்யப்பட்ட மீனவர் குடும்பத்தினரை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஆறுதல் கூறியுள்ளார். வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் கிராமத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்ற மீனவர் அண்மையில் கடலில் மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையினரால் கழுத்தை இறுக்கி படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட ஜெயக்குமாரின் குடும்பத்தினரை இன்று நேரில் சந்தித்த ஜெயலலிதா ஆறுதல் தெரிவித்தார். அவரது குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்தார். கொலையான மீனவர் ஜெயக்குமாரின் குழந்தைகளின் படிப்பு செலவை அதிமுக ஏற்றுக்கொள்ளும் எனவும் அவர் அறிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அரசு முதுகெலும்பு இல்லாமல் இருப்பதால் தான் இலங்கை கடற்படை மீனவர்களை தொடர்ந்து தாக்கி வருகிறது. இலங்கை கட்டுப்பாட்டில் இருக்கும் கச்சத்தீவை மீட்பதுதான் இதற்கு தீர்வு என்று தெரிவித்தார். சங்கரராமன் கொலை வழக்கு சாட்சிகள் விசாரணை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமை அமர்வு நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சங்கரராமன் கொலை வழக்கில் சாட்சிகள் விசாரணை 2 தினங்கள் நடைபெற்றது. 12 சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொண்டதில் 5 பேர் பிறர் சாட்சியம் அளித்தனர். இவ்வழக்கில் தொடர்புடைய விஜயேந்திரர் உள்ளிட்ட 17 பேர் ஆஜராகவில்லை. ரகு, சுந்தரேச ஐயர் உள்ளிட்ட 7 பேர் மட்டுமே ஆஜராகினர். சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடந்து முடிந்த பிறகு தலைமை நீதிபதி ராமசாமி பிப்ரவரி 7, 8, 9 ஆகிய தேதிகளுக்கு இவ்வழக்கு விசாரணை ஒத்திவைத்தார். மொத்தமுள்ள 375 சாட்சிகளில் இதுவரை சுமார் 325 சாட்சிகளிடம் விசாரணை முடிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் கடற்கரையில் அரிய வகை மீன் இனமான டால்பின் மீன் இறந்து கரை ஒதுங்கியது. காரைக்கால் கடற்கரையில் அரிய வகை மீன் இனமான டால்பின் மீன் உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கியது. சுமார் 7 அடி நீளமும் 500 கிலோ எடையும் கொண்ட இந்த மீனின் வாயில் ரத்தம் அடைந்த நிலையில் இருந்தது. ஆழ்கடலில் மட்டுமே உயிர் வாழும் இந்த வகை மீன் என்ன காரணத்தால் இறந்து கரை ஒதுங்கியது என்பது குறித்து மீன் வளத்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை செய்து வருகின்றனர். திருச்சியில் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரை கொள்ளையர்கள் கொலை செய்து அவரது மனைவியை தாக்கிவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான திருச்சி பிராட்டியூரை சேர்ந்தவர் கோவிந்தராஜ் மனைவி சசிகலாவுடன் தனியே வீட்டில் வசித்து வருகிறார். இவரது வீட்டினுள் நுழைந்த 2 மர்ம நபர்கள் அவரது மனைவியை தாக்கிவிட்டு 8 பவுன் நகை, தாடி செயினை கொள்ளையடித்துவிட்டு சென்றுள்ளனர். கொள்ளையர்களை தடுக்க முயற்சித்த கோவிந்தராஜனை உருட்டுக்கட்டையால் பலமாக தாக்கியதில் அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பற்றி எடமலைப்பட்டி புதூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தனியே இருந்த பெண்ணை தாக்கி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதும் தடுக்க முயற்சித்த கணவரை கொள்ளையர்கள் கொலை செய்த சம்பவமும் மாவட்டத்தில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் தனியார் நிறுவனத்தில் பணி புரிந்து வரும் திருச்சி துவாக்குடியை சேர்ந்த தினேஷ் பாபு வீட்டில் அவரது 2 வயது மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி மனைவி ஆர்த்தி அணிந்திருந்த 8 பவுன் நகைகளை பறித்து சென்றுள்ளனர். திருச்சியில் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாவட்ட பதிவாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருச்சி உறையூர் பாண்டமங்கலத்தை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா தனக்கு சொந்தமான 2 காலி மனைகளை பத்திரப்பதிவு செய்வதற்காக உறையூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று திருச்சி மாவட்ட பதிவாளர் சசிகலாவை அணுகியுள்ளார். பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமானால் 2 வீட்டு மனைக்கும் 20,000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத ராஜேஷ் கண்ணா திருச்சி லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அம்பிகாபதி தலைமையிலான
காவல்துறையினர் உறையூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் மாவட்ட பதிவாளர் சசிகலா 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக கைது செய்தனர். வயலூரில் உள்ள சசிகலா வீட்டிலும் சோதனை செய்து ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர். பிறகு சசிகலாவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய தங்கம் விலையில் மாற்றம் ஏதுமில்லை. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1853 ரூபாய். 1 பவுன் தங்கம் 14,824 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 44 ரூபாய் 20 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் வெப் டிவி செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் தமிழ் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழில் பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. Trichy Academy for Competitive Examination UPSC Group 1, Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம். வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ், கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1.